ஓம் சாய்ராம். இந்த பதிவில் நாம் ஒரு சாய் சகோதரிக்கு பாபா காட்டிய ஒரு அற்புதமான பிரார்த்தனையும் வழிபாட்டு முறையினையும் தான் பார்க்க போகிறோம். இந்த சகோதரி சாய்பாபாவோட தீவிரமான பக்தர். மற்ற தெய்வங்களை விட பாபாவே முதன்மையான கடவுள்னு சொல்லி வணங்கிட்டு இருந்திருப்பாங்க. அப்போது இவங்களுக்கு ஒரு சில உடல் பிரச்சனைகள் ஏற்படுது. பாபா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வராகி அம்மனை வழிபடு அப்படின்னு சொல்லி ஒரு குறிப்பு கொடுத்துருக்காங்க. இவங்க வராகி அம்மனை வணங்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் வராகியை வீட்டில் வச்சு வழிபடலாமா வேண்டாமான்னு ஒரு சந்தேகங்கள்லாம் இருந்ததுனால இவங்க எளிமையான முறையில் வழிபாடு செஞ்சுட்டு வந்திருக்காங்க. இவங்க வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு சிவன் கோவில் இருக்குது. அந்த சிவன் கோயிலுக்கு போகும்போது வராகி அம்மனையும் வணங்கிட்டு வருவாங்க. ஒரு நாள் இவங்களுக்கு உடல் வேதனையும் மனவேதனையும் தீரணும்னு சொல்லிட்டு பிரார்த்தனை பண்ணியவாறே கோயிலுக்கு போயிருக்காங்க. கோவிலுக்கு போகும்போது அங்கே அர்ச்சனையும் கொஞ்சமாக நல்லெண்ணெயும் வாங்கி கொடுத்துருக்காங்க ஐயர்கிட்ட. அர்ச்சனையெல்லாம் செஞ்சுட்டு இவங்களுக்கு மஞ்சள், குங்குமம், அந்த விரலி மஞ்சள் மாலை ஒன்று இருந்திருக்கு, அதையும் எடுத்து கொடுத்துருக்காரு. குங்கும பிரசாதம் எல்லாமே கொடுத்து அங்கேருந்து சுவாமி என்ன பண்ணியிருக்காரு, ஒரு இலுப்பெண்ணெய் பாட்டில் வாங்கி கொடுங்கம்மா அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவங்க நல்லெண்ணெய் தீபம் ஏற்கனவே போட்டு வாங்கி கொடுத்துருந்தாலும் திரும்பவும் இலுப்பெண்ணெய் எண்ணெய் வாங்கி தர சொல்லியிருக்காரு. இவங்க இலுப்பு எண்ணெயை வாங்கி கொடுத்துருக்காங்க. உடனே திறந்து அங்கே இருக்கிற விளக்குலலாம் அந்த சுவாமி ஊற்றியிருக்காரு. இவங்களும் சாமியை கும்பிட்டுட்டு திவ்யமாக வீடு சேர்ந்துருக்காங்க. அன்னைக்கு நைட்டே இவங்களுக்கு என்ன தோணி இருக்குன்னா, அதாவது அவங்களது பிரச்சனைகள், உடல் நோய்கள்லாம் நீங்குவதற்கு பாபா கொடுத்த ஒரு நல்ல அறிகுறி தான் அந்த இலுப்பெண்ணெய் தீபம் அப்படின்னு இவங்களுக்கு தோணியிருக்கு. அதை ஒரு நல்ல சகுனமாகவும் இங்கே எடுத்திருக்காங்க. அதனால் பாபாவோட வழிபாட்டில் இருக்கிறவங்களும் வராகி அம்மனை வணங்குறவங்களும் சிவனுக்காக இருந்தாலும் சரி, மற்ற எந்த தெய்வங்களுக்காக இருந்தாலும் அந்த கோவிலில் இலுப்பெண்ணெய் வாங்கிப்பாங்கன்னா இலுப்பெண்ணெயை வாங்கி தரலாம். இது நமது உடல் நோய் மற்றும் மனநோய்களை தீர்க்கும் ஒரு அற்புதமான வழிபாட்டு முறையாகும். அப்படி இல்லைன்னா வீட்டில் வாங்கி வச்சுட்டு நம்ம போகும்போது கோவிலில் அதில் தீபம், அந்த எண்ணெயில் இலுப்பெண்ணெயில் தீபம் ஏற்றலாம். இதன் மூலமாக பாபா காமிச்சு கொடுத்த வழியாகிய இந்த வழியில் பெண்களாகிய அனைவரது உடல் நோய்களும் மனநோய்களும் மாறும். நல்ல வெளிச்சமான ஒளிமயமான வாழ்க்கை பாபா அமைத்து தருவார் என்று நம்பிக்கையோடு பாபாவின் பாதங்களை சரண் புகுவோம். ஜெய் சாய்ராம்.